ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜுவல் லோன் அடகு வச்ச நகையை சீக்கிரம் திருப்ப எளிய வழிகள் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கோல் சேவ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் மணி சேவ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடகு வச்ச நகையை திருப்ப எளிய வழிகள் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அடகு வச்சோம்னா அதை எதுக்கு வைக்கிறோம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவான முடிவாக எடுத்துட்டு நம்மளால் வச்சா நம்மளால் திருப்ப முடியுமா அப்படின்ட்டு நல்லா வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த நகை வந்து டக்குன்னு திருப்புறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் கட்டி அதை திருப்ப முடியும், அப்படி இல்லாட்டி ஏதோ இத்தனை வருஷத்தில் நம்மளால் திருப்ப முடியும், ஏதோ இன்கம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஹஸ்பண்டோட ஹெல்ப்பும் இருக்கணும். இல்லை நம்மளாக வந்து ஏதாவது வேலைக்கு போனால் நம்மளால் திருப்ப முடியும், நம்ம கையில் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஐடியாவுக்கே நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அடகு வைக்கிறோங்கிற அடுத்த முடிவுக்கே நம்ம போகணும். ஏன்னா இப்போ விற்கிற நகை விற்கிற விலைக்கு நம்ம அடகு வச்சோம்னா, பேங்க்கில் கொண்டு போய் வச்சோம்னா எப்படியும் வந்து 1 பவுனுக்கு வந்து அவங்க 75% தான் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ ரூ. 7,000 விற்கிதுன்னா நமக்கு வந்து ரூ. 5,000 கிட்ட தான் தருவாங்க. அப்போ நமக்கு வந்து ரூ. 2,000 வந்து நமக்கு வந்து நஷ்டமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறோமோ, நகையை வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த வச்ச நகையை நம்ம எவ்வளோ சீக்கிரம் திருப்புறோமோ அதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடகு வச்சோன்னே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து டியூ டேட் ரீமைண்டர் பண்ணிக்கணும். இப்போலாம் நிறைய நம்ம ஃபோன்ஸ்லேயே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கனால அதிலே ரீமைண்டர் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம டியூ டேட்டு என்றைக்கு நம்ம வச்சோமோ அந்த டேட்டை வந்து ஃபோன் ஆப்லேயே கூட நம்ம வந்து ரீமைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி, அந்த டேட்டில் நம்ம போய் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீமைண்டர் பண்ணலாம். அப்படி இல்லை நான் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டோ ஏதாவது ஒரு பேப்பர்லேயே கூட இல்லை காலண்டரில் கூட நம்ம வந்து நோட் பண்ணி நம்ம வச்சுக்கிறது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று எப்பயுமே அடிக்கடி எந்த பொருளை பார்க்குறோமோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதத்தில் நம்ம இதை கட்டணும் அப்படின்னு சொல்லி நமக்கும் ஞாபகம் வரும், நம்மவும் கட்ட முடியும். நம்ம நகையை வந்து திருப்புறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேட்டு மந்த்து அதெல்லாம் போட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இன்ட்ரெஸ்ட். 1க்கு 2 பேங்க்கில் நம்ம வந்து அடகு கடையை விட பேங்க்கில் வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடகு கடையிலனா வந்து நமக்கு எப்படியும் ரூ. 1 ரூ. 2 அப்படின்னு சொல்லி வட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வட்டியும் வந்து நமக்கு வந்து கூடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம எப்பயுமே வந்து கவர்மெண்ட் பேங்க்காக பார்த்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு 1க்கு 2 சைடு நம்ம விசாரிக்கணும். கனரா பேங்க்கில், எஸ்பிஐ பேங்க்கில் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று விசாரித்து எதில் கம்மியாக இருக்கோ அதில் வந்து நம்ம வைக்கிறது நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாங்கள் கனரா பேங்க்கில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 0.65 பைசா மாதத்துக்கு, வருஷத்துக்கு வந்து 9% கொடுக்குறாங்க. அதே எஸ்பிஐயில் வந்து 9.35 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி எந்த இதில் வந்து நமக்கு கம்மியாக இருக்கோ அந்த அந்த பேங்க்காக பார்த்து நம்ம வைக்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நமக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எவ்வளோக்கு வைக்கிறோம், ரூ. 1,00,000 வைக்கிறோமா, ரூ. 2,00,000 வைக்கிறோமா, வச்சோம்னா நம்ம 1 வருஷத்தில் திருப்ப போகிறோமா, 2 வருஷத்துக்கு திருப்ப போகிறோமா, எப்படி நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த நகையை வந்து திருப்ப முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரூ. 1,00,000 வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 1,00,000 நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா ரூ. 9,000 வரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு. அப்போ நம்ம டோட்டலோட அமௌண்ட் வந்து ரூ. 1,09,000 வருது. அந்த ரூ. 1,09,000 நம்ம ஒரு வருஷத்தில் திருப்பணும்னு நம்ம கோல் செட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மந்த்லி கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 9,083. நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரூ. 9,083 வருது. நம்ம மந்த்லியும் இன்ட்ரெஸ்ட்டு அசல் 2யும் சேர்த்து கட்டினோம்னா, அப்படி கட்டும்போது வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கட்டணும். இப்போ என்னால் மந்த்லி இவ்வளோ ரூ. 9,000 கட்ட முடியாதுன்னா ஒரு ரூ. 5 கிட்ட கிடச்சா கூட நீங்கள் கட்டலாம். ரூ. 5னா ரூ. 5,000 இல்லை ரூ. 2,000 இல்லை ஒரு மாதம் கூட கிடைக்கலாம், ஒரு மாதம் கம்மியாக கிடைக்கலாம். இப்போலாம் கனரா பேங்க்கில் வந்து நல்ல A1 ஆப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்பில் வந்து நம்ம கட்டினோம்னா நமக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த AI1 ஆப்பில் போய் நம்ம லோன் அமௌண்ட்டு கூட கட்டிக்கலாம். அப்படி இல்லை இன்ட்ரெஸ்ட் மட்டும் கூட நம்ம பே பண்ணிக்கலாம் மந்த்லி.
அந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாவும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நானும் வச்சு இந்த மாதிரி 6 மாசத்துல திருப்பியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்றேன். நம்ம இப்ப வந்து நமக்கு 1 வருஷத்துக்கு வந்து ரூ. 9,000 இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, இந்த மாதிரி நீங்க லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து சேர்த்து கட்டும்போது, நமக்கு இந்த ரூ. 9,000ங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால எந்த அளவுக்கு நம்ம வந்து மந்த்லி மந்த்லி அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். இப்ப நமக்கு இன்கம்ல நம்ம எப்படி இந்த ரூ. 50,000 நம்ம சேர்த்து எடுத்து வைக்கிறது? என்னால முடியாது அப்படிங்கிறவங்க, நம்ம என்ன ஆப்ஷன்னா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்மளோட மந்த்லி சேலரி வருதுன்னா, அதில 20% வந்து நம்ம வந்து இந்த நகைய திருப்பணுங்கிறதுக்காண்டியே நம்ம ஒரே மைண்ட் செட்ல இருக்கணும். வேற வேற எந்த இதுக்குமே போகக்கூடாது. வந்து நம்ம கையில இருக்க நகைய வந்து திருப்பணும் அப்படின்னு ஒரே ஒரு இதில மட்டும் நம்ம இருந்தோம்னா, நம்மளால திருப்ப முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதோ நகை சீட்டு போடவோ, இல்லாட்டி வ சீட்டு பிடிக்கவோ, அதில இதுலன்னு தனித்தனியா நம்ம வந்து கடன வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது. நம்ம வந்து கடன வந்து முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம வந்து வேற ஏதாவது செய்ய முடியும். 1 வருஷம் நம்ம வந்து இந்த இதுக்கு நம்ம கடன முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருந்தா மட்டும் தான் நம்மனால முடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுலயுமே கமிட்மெண்ட் போக்கூடாது. அப்படி இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். அடுத்து வந்து வீட்லயே கொஞ்சம் சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணணும். மந்த்லி ஏதாவது கிடைக்கிற காச நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணி, நம்ம எடுத்து வச்சா தான் நம்மளால கட்ட முடியும். அடுத்து வந்து நம்ம செலவுகள வந்து குறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல நம்ம ஆடம்பரமாவோ, இல்ல வெளியில போய் வாங்கி சாப்பிடுறது, இல்ல வீக்லி ஒண்ணு நம்ம வெளியில போறது, சினிமாவுக்கு போறது அப்படின்னு இருந்திருக்கலாம். வந்து நம்ம ஃப்ரீயா இருந்திருப்போம். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து கோல்ட் லோன் இருக்கு. நம்ம திருப்பணுங்கிறனால, அத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நம்மளோட அந்த கடனெல்லாம் முடிச்சுட்டு, அடுத்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம். அதுவரையும் வந்து நம்மனால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு செலவுகள குறைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு குறைச்சிட்டு செல்ஃப் கண்ட்ரோலா நம்ம இருந்தோம்னா, நம்ம நகைய திருப்புறதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே. பாய்.